गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 1ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, கும்ப மாதம் மாசி மாதம், சுக்லபக்ஷம் துவாதசி திதி. இன்றைக்கி காலம்பர புனர்வசு, இப்பொழுது புஷ்ய நட்சத்திரம், அதில் சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 76வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 75வது தசகத்தில் பகவான் சுவாமி அவருடைய அவதார லட்சியம் என்னென்னா துஷ்டால நிகிரகம் பண்ணுங்கிறதுக்காக ஒருத்தரையாக துஷ்டாலெல்லாம் வதம் பண்ணாள். அதில் கம்சன் முக்கியமாக ஒருத்தன், அவனை வதம் பண்ணுங்கிறதுக்காக சுவாமி அவனை வதம் பண்ணத்தை 75வது தசகத்தில் பட்டதிரி சொன்னாள். அப்போ சுவாமி மதுரையிலேயே இருக்கிறதா தீர்மானம் பண்ணி வசுதேவன் தேவகி இவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சுவாமி அங்கேயே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். முதல்ல சொல்லியிருந்தாள் கோபிகைகள்கிட்டலாம் நான் திரும்பி வருவேன்னு சொல்லியிருந்தாள். ஆனால் இப்பொழுது அங்கேயே மதுரையிலேயே இருக்கணும், கொஞ்ச நாள் தங்கி இருக்கணுங்கிறதா தீர்மானம் பண்ணாள். அப்பொழுது நினச்சி பார்த்தாள், நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் திரும்பி கோகுலத்துக்கு வரதாக. அங்கே அவள்லாம் நந்தகோபன் யசோதே இவாள்லாம் ரொம்ப ஆவலோட தான் வரவை எதிர்பார்த்துட்டுருப்பாள். அதோடு கூட கோபஸ்திரீகள்னால் ஒரு அந்யாதிருஷ்யமான பக்தி பகவான்கிட்ட வச்சுருந்தவாள் அவள்.
தங்கள் உசிரியே வச்சுருந்தாள் கிருஷ்ணன்கிட்டக்க. அவள்லாம் ஏமாறப்படாதுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், பரம பாகவதன் பரம பக்தனான ரொம்ப கெட்டிக்காரர் ஒருத்தர் உத்தவர். உத்தவர் சின்ன குழந்தையிலேருந்தே கிருஷ்ண பக்தி அவருக்கு ஜாஸ்தி. கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கப்பட்டவர். அவரோட கூட இருக்கப்பட்ட அவருக்கு புத்திமதிகள் சொல்கிறதுக்கு அவருக்கு நல்ல திறமை உண்டு. ஏனென்றால் அவர் ப்ரகஸ்பதி பகவானுடைய சிஷ்யன் அவர். அதனால் உத்தவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவரை சுவாமி செலக்ட் பண்ணாள். நீ போய் கோகுலத்துக்கு போய் அவளெல்லாம் சாந்தோனம் பண்ணணுங்கிறதாக சொல்லி அனுப்பிச்சாள். அந்த விஷயத்தை இந்த 76வது அத்தியாயத்தில் பாகவதத்தில் எது சொல்லப்பட்டிருக்கோ அதை பட்டத்திரி சுருக்கமாக இங்கே 11 ஸ்லோகங்களில் சொல்கிறாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உத்தவதூத்திய வர்ணனம் நாம ஷட்சப்ததிதமம் தசகம். கத்வா சாந்தீபனிமத சதுஷ்ஷஷ்டிமாத்ரைரஹோபிः சர்வஜ்ஞத்வம் சகமுசலினா சர்வவித்யா गृहीत्वा புத்திரம் நஷ்டம் யமநிலயனாத் ஆக்ருதம் தட்சிணார்த்தம் தத்வா தஸ்மை நிஜபுரமகா நாதயன் பாஞ்சஜன்யம். முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், சுவாமி கிருஷ்ணர் கம்சவதம் முடிஞ்ச உடனே மதுரையில் அவருடைய அப்பாவும் அம்மாவுமான வாசுதேவன் தேவகி இவாளுக்கு பரம சந்தோஷம் கிருஷ்ணனை பார்த்ததில். அதோடு கூட துஷ்டனான கம்சன் அவனை கண்டு எல்லாரும் பயந்துருந்தாள். வசுதேவன் தேவகி எல்லாருமே பயந்துருந்தாள். சுவாமி இந்த துஷ்டனான கம்சனை வதம் பண்ணோடனே அந்த கம்சனுடைய அப்பாவை ராஜாவாக பண்ணி வச்சாள். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். சின்ன குழந்தையான கிருஷ்ணனுக்கு உபநயனம் பண்ணி வச்சாள். அம்மா அப்பா 2 பேரும் மதுரையில். சுவாமி உபநயனம் ஆனோடனே பிராச்சீன சம்ஸ்காரம் படிக்க என்னென்னா அவளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வித்தியெல்லாம் கற்றுன்னு வரத்துக்காக அனுப்புவாள். அப்படி பலராமன் கிருஷ்ணன் இவாள் 2 பேரையும் சாந்தீபனின்ட்டு ஒரு குரு, அவர் இந்த குரு சாந்தீபனி காசியில் இருக்கப்பட்டவர். அவர் அவந்தின்னு ஒரு ஊரில் இருந்துட்டு இருந்தாள். அங்கே குருகுலத்துக்காக அனுப்பிச்சாலாம் குழந்தையான கிருஷ்ணனை உபநயனமானோடனே. சுவாமி என்ன பண்ணாள், ரொம்ப சில தினங்கள்லேயே எல்லா வித்தியைகளையும் கற்றுனுட்டாள். ஏன்னா அவர் சர்வஜர். சுவாமிக்கு கற்றுக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லை, வித்தியே அவர்தான். அதனால் சீக்கிரமாக 14 வித்தியைகள்னு சொல்கிறது. சதுர்தச வித்யாஸ்தானம்னு 14 வித்தியைகள். அந்த வித்தியைகள் எல்லாம் கற்றுண்டாளாம். அது சொல்கிறாள். 14 வித்தியைகள்னு எதை சொல்கிறதுனா 4 வேதம், அப்புறம் 6 வேதாங்கங்கள், 6 நாளும் 10. அதுக்கப்புறம் 4 என்ன சொல்கிறதுன்னா நியாயம் மீமாம்சம். அதோடு கூட புராணங்கள். புராணங்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் எடுத்து கதாரூபமாக எல்லாருக்கும் விளக்கி சொல்லும் அந்த புராணங்கள். ஸோ புராணங்கள், மீமாம்சம், நியாயம், அப்புறம் ஸ்மிருதிகள், தர்ம சூத்திரங்கள்லாம் சொல்லப்பட்ட தர்மசாஸ்திரங்கள், இதெல்லாம் ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி இத்தியாதிகள். அப்படி மொத்தம் 14 வித்யாஸ்தானம்னு சொல்கிறது. பெரியவாள் காஞ்சி மகா பெரியவாள் இதை பற்றி சொல்லியிருக்காள் தெய்வத்தின் குரலில். அந்த 14 வித்தியைகளையும் சுவாமி கற்றுண்டாளாம். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அப்படி கற்றுனோடனே குருகுலத்தில் எப்பொழுதும் பழக்கம் என்னென்னா, சிஷ்யனானவன் குருகுலத்திலேருந்து வித்தியெல்லாம் முடிஞ்சோடனே அந்த குருக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வரேன்னு சொல்கிற சமயத்தில் தட்சிணை கொடுக்கணும். அவர் என்ன கேட்குறாரோ அந்த தட்சிணையை கொடுத்துவிட்டு மேலே தன்னுடைய வம்சம் விருத்தி ஆகிறதுக்காக நல்ல ஒரு குமாரியை கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஒரு கன்னியாஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்தணுங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கிருஷ்ணனும் என்ன பண்ணால், பலராமன் கிருஷ்ணன் 2 பேரும் சாந்தீபனிங்கிற குருக்கிட்ட வித்தியெல்லாம் கற்றுண்டு உங்களுக்கு என்ன தட்சிணை வேணும்னு கேட்டாள். அதுதான் இந்த 1வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கத்வா சாந்தீபனிம் அத சதுஷ்ஷஷ்டி மாத்திரை அஹோபிஹி. சதுஷ்ஷஷ்டி மாத்திரை
ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறது. 64 நாளில் சுவாமி கத்துண்டாளாம் 64 கலைகளையும். சதுஷ்டி மாத்திரைஹி அகோபிங்கிறாள் பட்டத்திரி. 64 நாளில் 64 கலைகளையும் கத்துண்டாளாம் சுவாமி. பலராமன் 2 பேரும். முசலினான்னா பலராமன் அர்த்தம். பலராமன் எப்பொழுதும் கையில் கலப்பையை வச்சுருப்பள், அதனால் அவருக்கு பேர் முசலினன்னு பேர். கலப்பையை வச்சுருக்கப்பட்டவர்னு பேர். அவர் சுவாமி சர்வஜா, அவர் எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு வித்தியை கற்றுக்கணும்னு ஒரு வியாஜந்தான். அதனால் கத்வா சாந்தீபனிம், சாந்தீபனிங்கிற மகர்ஷிகிட்ட போயிட்டு அத சதுஷ்டி மாத்திரைஹி அகோபிஹி 64 நாள்லேயே சர்வஜத்வம் சஹமுசலினா சர்வ வித்யா கிரஹீத்வா, எல்லா வித்தியைகளையும் நீ 64 நாளில் கற்றுனுட்டே. ஹே கிருஷ்ணா, குருவாயிரப்பா, அப்படி கற்றுனோடனே நீ குருவிட்ட நமஸ்காரம் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிற சமயத்தில் எத்தனை தட்சணை வேணும்னு சுவாமி அவரை கேட்ட. அப்பொழுது நீ சாக்ஷாத் பகவான்கிறத தெரிஞ்சுண்டு அவர் தன்னுடைய பத்னியை போய் கேட்டால் என்ன கேட்கலாம்னுட்டு, என்ன தட்சிணையாக கேட்கலாம்னுட்டு. அப்போ அவள் சொன்னால், நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த புத்திரன் பிரபாச தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ண போன போது அவனை யமதர்மராஜா எடுத்துன்னு போயிட்டான். அந்த இறந்து போன மரித்த குழந்தையே திருப்பி அழிச்சுன்னு வரணுங்கிறதா எவங்கிட்டேருந்து பறிச்சுன்னு வரணும்னு, அதுதான் தட்சிணேன்னு கேட்போம்னு சொன்னாள். புத்திரம் நஷ்டம் யம நிலையனாத்து ஆகிருதம் தட்சிணார்த்தம். தட்சிணார்த்தம் சுவாமி என்ன தட்சிணை வேணும்னு கேட்டபொழுது கேட்டாலாம், நீ யமனுடைய இருப்பிடத்துக்கு போய் எங்களுடைய புத்திரன் இறந்து போன புத்திரனை திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னாள். அதனால் சுவாமி என்ன பண்ணாள், தத்வா தஸ்மை நிஜபுரமகா நாதையன்னு பாஞ்சஜன்யம். அவ்வாறாகவே நீ யமனுடைய இடத்துக்கு போய் யமனை வென்று அங்கேருந்து அந்த புத்திரனை கொண்டு வந்து குருக்கிட்ட கொடுத்துவிட்டு உன்னுடைய ஊரான மதுரைக்கு திருப்பி வந்து அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற அந்த தன்னுடைய சங்கை எடுத்து ஊதினேன் நாள். இந்த பிரபாத தீர்த்தம் இருக்கே, அங்கே குருவனுடைய புத்திரனை எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக சுவாமி அங்கே போனாள். அங்கே போனபோது அங்கே தான் அவருக்கு வந்து சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு யமன்கிட்டேருந்து அவனை எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக நுழைஞ்ச போது சமுத்திரத்துலேருந்து கிடச்சது தான் அந்த பாஞ்சஜனம்ங்கிற அந்த சங்கு. அதுதான் சுவாமி வந்து வச்சுருப்பார். அந்த சங்கை எடுத்து ஊதினாலாம். ஊதி மதுரைக்குள்ளே நுழைஞ்சாள்னு சொல்லக்கூடிய அழகான முதல் ஸ்லோகம். கத்வா சாந்தீபனிமத சதுஷ்டி மாத்திரைரகோபிஹி சர்வஜ்ஞத்வம் சஹமுசலினா சர்வ வித்யா கிரஹீத்வா புத்திரம் நஷ்டம் யமநிலயனாத் ஆகிருதம் தட்சிணார்த்தம் தத்வா தஸ்மை நிஜபுரம் அகா நாதயன் பாஞ்சஜன்யம். ஏ கிருஷ்ணா, குருவாயிரப்பா, இவ்வாறாக நீ பண்ணினியேன்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு உத்தவ சுவாமி அனுப்பிச்சாலாம். ஏன்னா அங்கே கோபஸ்திரீகள்லாம் தன்னை நினச்சிட்டு இருப்பாளேன்னு நினச்சிட்டு அனுப்பிச்சி வச்சாள். அதை சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பசுப சுதிருஷா பிரேமபார பிரணுன்னா காருண்யேன த்வமபி விவசः பிராகிணோருத்தவம் தம் கிஞ்சாமுஷ்மை பரமசுகிருதே பக்தவர்யாய தாசாம் பக்தியுத்ரேகம் சகலபுவனே துர்லபம் தர்ஷயிஷ்யன். சுவாமி என்ன பண்ணாள், அங்கே அவருக்கு தெரியும் கோகுலத்தில் கோபஸ்திரீகள் எல்லாம் சுவாமியை நினச்சி அவருடைய பிரிவினால் தாங்க முடியாத துக்கத்தில் இருந்துருப்பாள் தெரியும். ஏன்னா அதை நினச்சி அதான் சொல்கிறாளிங்க, ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா நினச்சிண்டு பசுப சுதிருஷா அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் பிரேமபார பிரணுன்னா அவளுடைய ஹிருதயமெல்லாம் அப்படியே இந்த
பிரிவினால் தாங்க முடியாமல் பாரம், அந்த பாரத்தினால தப்பிச்சாலாம வாழலாம். அதே மாதிரி உன் கருணையினால அவள் அப்படி துடிக்கிறாள்ங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த கருணையினால நீயும் துடிச்சேள். காருண்யேன துவமபி விவசஹ பிராயிணோருத்தவம் தம். துவமபி காருண்யேன விவசானாள். விவசான வசானா ஒருத்தருடைய வசத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், கண்ட்ரோல்னு அர்த்தம். விவசனா வித்தவுட் கண்ட்ரோல். சுவாமி கிட்டக்க கண்ட்ரோலே இல்லையாம். காருண்யேன அவருக்கு கருணை ஜாஸ்தி. தன்னை நினச்சி அந்த கோபஸ்திரீகள் தாங்க முடியாத தாபத்தில் தப்பிப்பாளேங்கிறத நினச்சி அவர் கருணையினால் தப்பிச்சாள் சுவாமி. அப்போ என்ன சுவாமிக்கு தோணித்து, தன்னுடைய பக்தனான உத்தவனுக்கு, ரொம்ப கெட்டிக்காரர் உத்தவர், அவருக்கு காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா உத்தவனும் பரம பாகவதன், பகவான் மேலே அந்யாதிருஷ்யமான பக்தி வச்சிருக்கப்பட்டவன். அந்த உத்தவனுக்கு எடுத்து காட்டணும் சுவாமி, உன்னை விட ஒருபடி மேலாக இருக்கப்பட்ட பக்தாள் இருக்காள் இந்த லோகத்தில் நீ சொல்லி காட்டணும். அவனுக்கு நல்ல பரம சுகிருதா, ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையாக இருக்கப்பட்ட ஸ்நேகிதனவன். அதோடு கூட ரொம்ப ஞானி, ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யன். அப்போ சுவாமி நினச்சாலாம், கிஞ்சாமுஷ்மை பரம சுகிருதே, தன்னுடைய பிரிய சகாவான சுகிருதனான ஸ்நேகிதனான அந்த உத்தவன் பரம பாகவதன் பக்தவர்யாயதாசாம், எல்லா பக்தாளுகளையும் உயர்ந்த பக்தனான அந்த உத்தவனுக்கு ஒன்று எடுத்து காட்டணும்னு என்ன காட்டணும்? பக்தி உத்ரேகம். பக்தி உத்ரேகம், இந்த கோபஸ்திரீகள் வச்சிருக்கப்பட்ட பக்தி இருக்கே, பிரேமை இருக்கே, அது எவ்வளவு பிரேமைங்கிறத எடுத்து காட்டணுங்கிறதுக்காக. அது இந்த லோகத்தில் வேற யாராலையும் அவ்வளவு பக்தி வச்சிருக்க முடியாது. பக்தி உத்ரேகம் சகல புவனே துர்லபம் தர்ஷயிஷ்யன்னு. சகல புவனே துர்லபம், 3 லோகத்துலேயும் அந்த கோபஸ்திரீகள் தன்னிடம் வச்சிருந்த பக்தி மாதிரி யாராலையும் வச்சிருக்க முடியாதுங்கிறத எடுத்து காட்டணும். தர்ஷயிஷ்யன்னு உத்தவனுக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாள்? உத்தவனை அனுப்பிச்சாள். நீ போய் என் மாதா பிதா யசோதே நந்தகோபன் கோபஸ்திரீகள் கோபகணங்கள் எல்லார்த்தையும் போய் நீ சொல்லணும், சுவாமி இங்கே இருக்கார், மதுரையில் இருக்காள், ஆனால் அவனை நினச்சிட்டு இருக்காள்ங்கிறதாக மெசேஜ் சொல்லணும். நான் வரல அங்கேங்கிறத சொல்லணும்னு அனுப்பிச்சாள். காரணமே உத்தவனுக்கு எடுத்து காட்டணும், இவ்வளவு பக்தியாக ஒருத்தர் இருப்பாளாங்கிறத எடுத்து காட்டணுங்கிறதுக்காக அனுப்பிச்சாலாம் சுவாமி. ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பசுப சுதிருஷா பிரேமபார பிரணுன்னா காருண்யேன துவமபி விவசஹ பிராகிணோருத்தவம் தம். கிஞ்சாமுஷ்மை பரமசுகிருதே பக்தவர்யாயதாசாம் பக்தியுத்ரேகம் சகல புவனே துர்லபம் தர்ஷயிஷ்யன். त्वन्माहात्म्य प्रथिम पिशुनं गोकुलं प्राप्य सायं त्वद्वार्ताभिः बहुसरमयामास नन्दं यशोदां. प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किताः पङ्कजाक्ष्यः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्याः समीयुः. அழகான 3வது ஸ்லோகம் இது. உத்தவ சுவாமி மதுரையிலேருந்து கிளம்பி நல்ல அழகான ஒரு நல்ல மணிகளால் ஜொலிச்சுன்னு இருக்கப்பட்ட ஒரு ரதம், அது நல்ல அழகான குதிரைகள். இதில் அந்த ரதத்தில் போய் இறங்கினாள் கோகுலத்தில். அங்கே போய் என்ன பண்ணாள்? துவன்மாஹாத்மிய பிரதிம பிசுனம் கோகுலம் பிராப்பிய சாயம். சாயங்கால சமயத்தில் கோகுலத்தில் போய் சேர்ந்தாள் உத்தவ சுவாமி அழகான ஒரு நல்ல ரதத்தில் ஏறி. துவத் வார்த்தாபிஹி பகுச ரமயாமாச நந்தம் யசோதாம். உன்னுடைய அப்பாவான நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பல ரம்யமான உன்னை பற்றி கதைகளெல்லாம் சொன்னாள். நீ மதுரையில் பண்ண பல லீலைகளெல்லாம் எடுத்து சொல்லி, எப்படி குரு சாந்தீபனிகிட்ட போய் கற்றுன்னு வந்த, அங்கே போய் குருவுக்கு தட்சிணையாக அவருடைய புத்திரனை கொண்டு வந்த, இந்த மாதிரி பல கதைகள் சுவாமி பண்ணத்தெல்லாம் எடுத்து அழகாக நேரேட் பண்ணார் உத்தவர். அது சொன்னாள். அன்றைக்கி ராத்திரி பூரா சொல்லிட்டு இருந்தாலாம் கதையெல்லாம்.
துவத் வார்த்தாபிஹி நீ சொல்லி அனுப்பிச்ச சந்தேஷத்தைன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரமயாமாச அவ மனசு திருப்தி அடைய முடியா நந்தகோபனையும் யசோதுக்கும் சொன்னாள், அந்த உத்தவர்னு சொன்னாள். துவத் வார்த்தாபிஹி பகுசரமயாமாச நந்தம் யசோதாம் பிராத்தர் திருஷ்டுவா மணிமயரதம். இவ்வாறாக சொல்லி அன்றைக்கி ராத்திரியை கழிச்சாள். மறுநாள் பொழுது விடிஞ்சுது. விடிஞ்சோடனே எல்லாரும் கோலம் போடணுங்கிறதுக்காக கோபஸ்திரீகள்னா வெளியில் சாணி தெளித்து கோலம் போடுறதுக்காக வெளியில் வந்தவாள் இப்படி எட்டி பார்த்தா தெருவில் அங்கே சுற்றிகளும் மணிமயாக ஒரு ரதம் ஜொலிச்சு நின்றுட்டு இருந்தது, சேரியட்டு. அதை பார்த்தோன்னே அவள்லாம் என்ன நினச்சாலாம், மனசுக்குள்ள சந்தேகம், கிருஷ்ணன் வந்துவிட்டான்னு நினச்சிருந்தாள். பிராதர் திருஷ்டுவா மணிமய ரதம் சங்கிதாக பங்கஜாக்ஷியா அழகான கண்களை உடைய தாமரை இதழ்கள் மாதிரி கண்களை உடைய அழகான சுந்தரிகள் அந்த கோபஸ்திரீகள். அவள்லாம் கண்களை நல்லா விரித்து பார்த்தாள் அந்த ரதத்தை. ஆஹா, ஒரு கால் கிருஷ்ணன் வந்துட்டான் போல் இருக்கேன்னு சங்கிதாக சந்தேகம் வந்துதான் அவளுக்கு. உடனே ஓடி போய் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாள் அவள், ஸ்ருத்வா பிராப்தம் பவதனுச்சரம். அவள் கேட்டுண்டாள் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ தெரிஞ்சுட்டாள், நீ வரல, உன்னால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனான அந்த உத்தவ சுவாமி வந்திருக்காள் நினச்சிண்டு அவள் தங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு சமீயு எல்லாரும் கூடி கூடி பேசிண்டாளாம். அடடா, கிருஷ்ணன் வரலையாமேடி, கிருஷ்ணன் யாரையோ அனுப்பிச்சிருக்கானாமேடி இன்னும் ஒவ்வொருத்தரும் குழுமி குழுமி பேசிண்டாளாம். அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். துவன்மாஹாத்மிய பிரதிம பிசுனம் கோகுலம் பிராப்பிய சாயம் துவத்வார்த்தாபி பகுசரமயா மாச நந்தம் யசோதாம் பிராத்தர் திருஷ்டுவா மணிமய ரதம் சங்கிதாக பங்கஜாக்ஷ்யா ஸ்ருத்வா பிராப்தம் பவதனுச்சரம் தியக்த கார்யா சமீயு. எல்லாரும் குழுவி குழுவி பேசினாள். நீ வரல, உன்னுடைய தூதன் வந்திருக்கான்னு உத்தவன்கிறதா தெரிஞ்சோடனே கொஞ்சம் மனசு அவளுக்கு தான் ஏமாற்றம் அடைஞ்சு அவள்லாம் இப்படி ஆயிருக்காமேடின்னு பேசிண்டாளாம் சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம். அடுத்த 4வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். அந்த கோபஸ்திரீகள்லாம் ஓடி வந்தாள். ஓடி வந்து நந்தகோபன் யசோதை வாளுடைய வீட்டுக்கு வந்து அங்கே உத்தவ சுவாமியை பார்த்தாள். அதை பார்த்த என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். திருஷ்டுவா சைனம் त्वदुपमलसत् वेशभूषाभिरामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितानि उच्चकैस्तानि तानि रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरभिधाम् अप्यलं विस्मरन्त्यः. उद्धव स्वामी पदालाम अवळ्ना दृष्ट्वा चैनं त्वदुपम लसत् वेशभूषाभिरामं त्वत् उपम लसद् வேஷபூஷாபிராமம். உத்தவ சுவாமி கிருஷ்ணர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காள். அவர் மாதிரியே பிஷங்க வாசஸு, நல்ல பீதாம்பரம், அவர் மாதிரியே வனமாலே ஆபரணங்கள் எல்லாம் போட்டுன்னு இருக்காள். நல்ல மகர குண்டலங்கள், தலையில் நெத்தியில் வந்து ஊர்துவ புண்டரம். அவரை பார்த்தா கிருஷ்ணர் மாதிரியே இருக்குது. அது மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காள். திருஷ்டுவா சைனம் துவது உபம லசத்வேஷ பூஷாபிராமம். ரொம்ப அழகாக இருக்காள், சிரித்து பேசின்னு இருக்காள். உன்னை மாதிரியே ஞாபகம் வருதான் அவரை பார்த்தோன்னே, உத்தவரை பார்த்தோன்னே. அதனால ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா தவ விலசிதானி உச்சகை தானி தானி தவ விலசிதானி, உன்னுடைய லீலைகளெல்லாம் அவ சொல்லி சொல்லி நினச்சி ரொம்ப உயர்ந்த லீலைகள் நீ பண்ணினியே, அதெல்லாம் நினச்சி பார்த்தாலாம். ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா திருப்பி திருப்பி ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துருந்தாளாம். கிருஷ்ணன் அப்படி பண்ணானே இப்படி பண்ணானே உன்னோட ஞாபகம் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்து கண்ணால் ஜலம் விட்டு அழுதாள் உன்னுடைய பிரிவினால். ருத்தா அலாபாஹா ருத்தா அலாபாஹா அப்படியே பேசத்தே கத்கதலாயி கண்லேருந்து ஜலங்கொட்ட தொண்டை அடைக்க பேசினாளாம். கதம் அப்பி புனர் கத்கதாம் வாச்சமூச்சு, தொண்டை நெகிழ பேசினாலாம். ஏன்னா பேச முடியல அவளால். சொன்னாலாம், உன்னுடைய லீலைகளெல்லாம் பற்றி சொன்னாலாம். சௌஜன்யாதீன் நிஜ பரபினாம்
அப்பியலம் விஸ்மரந்தியா. அவள் பேசுகிறதே அவள் தாங்கள்லாம் ஸ்திரீகளாச்சே, கொஞ்சம் அடக்கமாக இருக்கணுங்கிறதெல்லாம் நினச்சிக்கலையாம். தாங்கள் எங்கே இருக்கோங்கிறத நினச்சிக்காம நிஜ பரபிதாம் நாள். யார் தனக்கு பெரியவா சின்னவாங்கிறதே இல்லாமல் ஒருத்தர் இறஞ்சி இறஞ்சி கிருஷ்ணன் மேலே மனசை வச்சு மூழ்கி போய் அவனுடைய லீலைகளையே பேசி பேசி தொண்டையை நெகிழ நெகிழ பேசினாலாம். பேசி கண்லேருந்து ஜலம் விட்டு அழுதாளாம். கிருஷ்ணனை பிரிவி தாங்க முடியலையேன்னுட்டு. அது சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். திருஷ்டுவா சைனம் त्वदुपम लसद्वेष भूषाभिरामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितानि उच्चकैस्तानि तानि रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरभिदाम् அப்பியலம் விஸ்மரந்தியா. மறந்து போயிட்டாலாம். தாங்கள் யார்கிட்ட இருக்கோம், எங்கே இருக்கோம், ஆம்புள்ளைகளோடு இருக்குமா பெண்களோடு இருக்குமான்னு எல்லாத்தையும் சூழ்நிலையெல்லாம் மறந்து அவள் பாட்டுக்கு கிருஷ்ணன் மேலேயே மனதை வச்சு இறஞ்சி இறஞ்சி பேசினாலாம். அது சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உத்தவதூத்திய வர்ணனம் நாம षट्सप्ततितमं दशकम्. गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैररो अहोभिः. गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैः अहोभिः. गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैः अहोभिः. सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्या गृहीत्वा. सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्या गृहीत्वा. सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्या गृहीत्वा. पुत्रं नष्टं यमनिलयनात् आकृतं दक्षिणार्थं. पुत्रं नष्टं यमनिलयनात् आकृतं दक्षिणार्थं. पुत्रं नष्टं यमनिलयनात् आकृतं दक्षिणार्थं. दत्वा तस्मै निजपुरमगा नादयन् पाञ्चजन्यं. दत्वा तस्मै निजपुरमगा नादयन् पाञ्चजन्यं. दत्वा तस्मै निजपुरमगा नादयन् पाञ्चजन्यं. स्मृत्वा स्मृत्वा पशुपसुदृशः प्रेमभारप्रणुन्नाः. स्मृत्वा स्मृत्वा पशुपसुदृशः प्रेमभारप्रणुन्नाः. स्मृत्वा स्मृत्वा पशुपसुदृशः प्रेमभारप्रणुन्नाः. कारुण्येन त्वमपि विवशः प्राहिणोरुद्धवं तं. कारुण्येन त्वमपि विवशः प्राहिणोरुद्धवं तं. कारुण्येन त्वमपि विवशः प्राहिणोरुद्धवं तं. किञ्चामुष्मै परमसुहृदे भक्तवर्याय तासां. किञ्चामुष्मै परमसुहृदे भक्तवर्याय तासां. किञ्चामुष्मै परमसुहृदे भक्तवर्याय तासां. भक्त्युद्रेकं सकलभुवने दुर्लभं दर्शयिष्यन्. भक्त्युद्रेकं सकलभुवने दुर्लभं दर्शयिष्यन्. भक्त्युद्रेकं सकलभुवने दुर्लभं दर्शयिष्यन्. त्वन्माहात्म्य प्रतिमपिशुनं गोकुलं प्राप्य सायं. त्वन्माहात्म्य प्रतिमपिशुनं गोकुलं प्राप्य सायं. त्वन्माहात्म्य प्रतिमपिशुनं गोकुलं प्राप्य सायं. त्वद्वार्ताभिः बहुसरमयामास नन्दं यशोदां. त्वद्वार्ताभिः बहुसरमयामास नन्दं यशोदां.
त्वद्वार्ताभिः बहुसरमयामास नन्दं यशोदाम् प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किताः पङ्कजाक्ष्यः प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किताः पङ्कजाक्ष्यः प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किताः पङ्कजाक्ष्यः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्याः समीयुः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्याः समीयुः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्याः समीयुः दृष्ट्वा चैनं त्वदुपमलसत् वेशभूषाभिरामं दृष्ट्वा चैनं त्वदुपमलसद् वेशभूषाभिरामं दृष्ट्वा चैनं त्वदुपमलसद्वेषभूषाभिरामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितानि उच्चकैस्तानि तानि स्मृत्वा स्मृत्वा तव विलसितान्युच्चकैस्तानि तानि स्मृत्वा स्मृत्वा तव विलसितानि उच्चकैस्तानि तानि रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरभिधाम् अप्यलं विस्मरन्त्यः सौजन्यादीन् निजपरभिधाम् अप्यलं विस्मरन्त्यः सौजन्यादीन् निजपरभिधाम् अप्यलं विस्मरन्त्यः श्रीहरे நமः. அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஸ்ரீமன் கிம் த்வம் பித்ருஜனகிருதே பிரேஷிதோ நிர்தயேன क्वासौ कान्तो नगर सुदृशां हा हरे नाथपायाः आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम् उन्मादानां कुहकवचसां विस्मरेत् कान्तकावा. அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் உத்தவரை பார்த்தாள். சுவாமி வரல, உத்தவர் மாத்திரம் வந்திருக்கார். உத்தவர் சுவாமிகிட்டேருந்து மெசேஜ் எடுத்துன்னு வந்து சொல்ல போகிறாள்னு தெரிஞ்சின்றாள். அப்போ இறஞ்சி அவர்கிட்ட கத்தினாலாம். அவள் அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் துக்கம் தாழாமல், ஸ்ரீமன் கிம் துவம் பித்ருஜன கிருத்தே, என்ன உன்னை போய் அந்த கிருஷ்ணன் அனுப்பிச்சானா? துளி கூட கருணை இல்லாத அவன் அப்படி எங்களெல்லாம் விட்டுவிட்டு அப்பா அம்மா போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சானா? இவ்வளவு நிர்தயாக தயே இல்லாதவனான அவன்னு சொல்கிறாள். பிரேஷித்தோ நிர்தயேனேங்கிறாள். துளி கூட மனசில் கருணை இல்லாதவன் எங்களை இப்படி விட்டுவிட்டு அவனால் இருக்க முடிகிறது. அதுலேருந்தே தெரியலையா அவன் கருணை இல்லாதவன்னுட்டுன்னு சொல்கிறாளாம். அவளுடைய ஆத்தங்கம் தாங்க முடியாமல், பிரேஷிதாக அவன் அவங்கள அனுப்பிச்சி வச்சானா? எதுக்காக அனுப்பிச்சி வச்சான்? எங்கள் மேலே ஒன்றும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தெரியல. பித்ருஜன கிருத்தே, தன் அப்பாவும் அம்மாவுமான நந்தகோபனையும் யசோதையும் பார்த்துட்டு வா, அவள்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறதுக்காக அனுப்பிச்சானா அவன். ஸ்ரீமன் கிம் துவம் பித்ருஜன கிருத்தே பிரேஷிதோ நிர்தயேன क्वासौ कान्तो नगर सुदृशां ஆஹரே நாதபாயாக. அந்த கிருஷ்ணன் இந்த நகரத்தில் இருக்கப்பட்ட சுந்தரிகளான எங்களுடைய கிருஷ்ணன் அல்லவா? எங்களால் அவன் மேலே அன்பு வைக்கப்பட்ட கிருஷ்ணன் அல்லவா? எங்களுடைய காந்தன் அல்லவா? அந்த கிருஷ்ணன் இங்கே போயிட்டான். இப்போ ஏன் அவன் வரல இங்கே? क्वासौ कान्तो नगर सुदृशां ஆஹரே நாதபாயா. ஹே ஹரே, ஹே கிருஷ்ணா, எங்களுடைய துக்கங்களெல்லாம் போக்குறவனே, உங்களுடைய நாதனான நீ பாயாக எங்களை காப்பாற்ற மாட்டியா? நீ இப்படி எங்களை பரிதபக்க விட்டுவிட்டு நீ அங்கே இருக்கியே மதுரையில் கத்தினாலாம். ஆஸ்லேஷானாம் அமிர்த வபுஷோ அந்ததே சும்பனானாம். யார் தான் மறக்க முடியும் உன்னை?
ஆஸ்லேஷானாம், நீங்களெல்லாம் எவ்வளோ அன்போடு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்திருக்கே, அதெல்லாம் எங்களால் மறக்க முடியுமா? ஆஸ்லேஷானாம் அமிர்த வபுஷோ, உன்னுடைய உடம்பு எப்பேற்பட்ட உடம்பு, தேவாமிர்தத்துக்கு ஒப்பான உன்னுடைய உடம்பால் நீங்கள் கட்டின்னு இருக்கே, அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்ததே சும்பனானாம், எங்களை எவ்வளோ தடவை நீ முத்தம் கொடுத்துருக்கே கிருஷ்ணா, அதெல்லாம் எங்களால் மறக்க முடியுமா? அந்ததே சும்பனானாம் உன்மாதானாம் குஹக வச்சசாம் விஸ்மரேத் காந்தகாவா, நீங்களோட கூட எவ்வளவு வெடிக்க வெடிக்கையாக பேசி எங்களை பரியாசம்லாம் பண்ணி எவ்வளவெல்லாம் நீங்கள் எங்களை கேலி பண்ணியிருக்கே, அப்பேற்பட்ட அந்த அமிர்த உடம்பு, அமிர்தமாக இருக்கப்பட்ட தேவாமிர்தமாக இருக்கப்பட்ட உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய உடம்பு, இதெல்லாம் எங்களால் மறக்க முடியுமா? அதை நினச்சி வருத்தப்படுறோமே, நீ கருணையே இல்லாமல் இவனை அனுப்பிச்சி வச்சிருக்கியே, அப்பா அம்மாவும் பார்த்துட்டு வானுட்டுன்னு சொல்லி ஆத்தங்கப்பட்டாலாம். இந்த 5வது ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. ஸ்ரீமன் கிம் துவம் பித்ருஜன கிருதே பிரேஷிதோ நிர்தயேன குவாசௌ காந்தோ நகர சுதிருஷாம் ஹாஹரே நாதபாயாக ஆஸ்லேஷாணாம் அமிர்தவபுஷோ ஹந்ததே சும்பனானாம் உன்மாதானாம் குஹகவச்சசாம் விஸ்மரேத் காந்தகாவா. அழகான ஸ்லோகம். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ராசக்ரீடா லுலித லலிதம் விஸ்லதத் கேசபாசம் மந்தோத்பின்ன ஸ்ரமஜலகணம் லோபனீயம் த்வதங்கம் காருண்யாப்தே சகிருதபி சமாலிங்கிதும் தர்ஷயேதி பிரேமோன்மாதாத் புவனமதன त्वत्प्रिया त्वां विलेपुहु. हे கிருஷ்ணா, குருவாயூரப்பான்னு கூப்பிட்றாள். முதல்ல சொன்னாள் கருணையே இல்லாத கல்லஞ்சக்காரனேன்னு போன ஸ்லோகத்தில் சொன்னாள். ஆனால் அவள் உடனே மறுபடியும் சொல்கிறாள், கிருஷ்ணா நீ கருணாமூர்த்திங்கிறது எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாள். காருண்யாப்தேங்கிறாள், கருண சமுத்திரன் நீங்கிறாள், மாற்றி மாற்றி சொல்கிறாள். ஏன்னா அவளுக்கு இருக்கப்பட்ட ஆத்தங்கத்தினால. ராசக்ரீடா லுலித லலிதம், நீ எங்களோட கூட ராசக்கிரீடை பண்ண போது உன்னுடைய உடம்பு, அழகான உடம்பை எப்படிலாம் ஆட்டி எப்படிலாம் டான்ஸ் பண்ணினே நீ. லுலித லலிதம், அழகாக வளைஞ்சு வளைஞ்சு நீ ஆடினதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறாள். ராசக்கிரீடா லுலித லலிதம் விஸ்லதத் கேசபாசம், அப்பொழுது நீ ஆடின போது உன்னுடைய தலையினுடைய சிக்கை இருக்கே, அதெல்லாம் ஆடுற வேகத்தில் இங்கேயும் அங்கேயும் அப்படி ஷொயண்டுன்னு இருந்தது. அதில் முடிச்சு போட்டு வச்சுருந்த அவனுடைய கேசத்தை, அந்த முடிச்செல்லாம் அவிழ்ந்து கேசமெல்லாம் அவிழ்ந்து உன்னுடைய இந்த ராசக்கிரீடை வேகமாக ஆடுற சமயத்தில் எங்களோட கூட எங்கள் கையை பிடிச்சின்னு நீ ஆடுற சமயத்தில் அப்படியே கேசமெல்லாம் வெளியில் பறந்து விழுந்தது. விஸ்லதத்து கேசபாசம், அப்படியே தலைமை சிக்கையெல்லாம் வாரப்படாமல் கலைஞ்சு போயிருந்ததுங்கிறாள். மந்தோத்பின்ன ஸ்ரமஜலகணம் லோபனீயம் த்வதங்கம் மந்தோத்பின்ன ஸ்ரமஜலகணம், ஆடுற வேகத்தில் உன் மேலே அப்படியே வேர்வு வந்து கொட்டுறது, விஷர்ப்பு அப்படியே ஜலமாக கொட்டித்து உடம்பெல்லாம். மந்தோத்பின்ன ஸ்ரம ஜலகணம், அந்த ஆடுற வேகம் தாங்க முடியாமல் அந்த சிரமத்தினால பர்ஸ்பிரேஷன் மேலெல்லாம் அப்படியே ட்ராப்பாக வந்தது. மந்தோத்பின்ன ஸ்ரம ஜலகணம் லோபனீயம் த்வதங்கம், உன்னுடைய உடம்பு எப்பேற்பட்ட உடம்பு தெரியுமா? எல்லாரும் கட்டிக்கணும்னு ஆசைப்பட முடியாது இருக்கப்பட்ட அழகான உடம்புங்கிறாள். அங்கம் காருண்யாப்தே சகிருதபி சமாலிங்கிதும் தர்ஷயேதி, உன்னுடைய உடம்பை கட்டிக்கணும் போல இருக்கு, காட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாள். அப்பேற்பட்ட உடம்பை நீ வச்சுட்டு இருந்தே கிருஷ்ணா, அழகான சுந்தரன் நீ சொல்கிறாள். கருணாமூர்த்தி இல்லவா நீ? பிரேமோன்மாதாத் புவன மதன त्वत्प्रिया त्वां विलेपुः, அந்த கோபஸ்திரீகள், ஏ குருவாயூரப்பா, ஹே புவன மதனா, இந்த அண்ட சராச்சரம் இருக்கே அது அத்தனையும் மயங்க வைக்கக்கூடிய அழகு பொருந்திய ஹே புவன மதனா, ஏ அழகன சுந்தரனே, உன் மேலே காதல் வச்சிருந்த அத்தனை கோபஸ்திரீகளும் விலேப்புகு
ரொம்ப அழுதாளாமே துக்கத்தோடு கூட. தங்கள் உன் மேலே வச்சிருந்த பிரேம தாங்க முடியாத பிரேமோன்மாதாத்து பிரேம உன்மாதாத்து. உன்மாதம்னா பைத்தியம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரேமனுடைய முற்றுப்புள்ளி மாதிரி உன் மேலே வச்சிருந்த பிரியத்தினால அப்படியே பைத்தியம் பிடிச்சவா மாதிரி உன்னை நினச்சி நினச்சி இவ்வாறெல்லாம் சொல்லி சொல்லி அழுதாளாமேன்னு சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். ராசக்ரீடா லுலித லலிதம் விஸ்லதத் கேசபாசம் மந்தோத்பின்ன ஸ்ரமஜலகணம் லோபனீயம் துவதங்கம் காருண்யாப்தே சகிருதபி சமாலிங்கிதும் தர்ஷயேதி பிரேமோன்மாதாத் புவனமதன त्वत्प्रिया त्वां विलेपुः பிரேம உன்மாதாத்து. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிரேம தாங்க முடியாமல் ரொம்ப முத்தி போய் பிரேம தாங்க முடியாமல் உளறினாள், பேத்தினாள். உன்னை பற்றி சொல்லி சொல்லி பொழுது பேசி பேசி நினச்சி நினச்சி வருத்தப்பட்டாள். அவள் விலேப்புகு அழுதாள்னு சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் ஏவம் பிராயைஹி விவசவச்சனைஹி ஆகுலா கோபிகாஸ்தாஹ त्वत्सन्देशैहि प्रकृतिमनयत् सोऽथ विज्ञानगर्भैः भूयस्ताभिः मुदितमतिभिः त्वन्मयीभिः वधूभिः तत्तद्वार्ता सरसमनयत् कानिचिद् वासराणि. அப்பொழுது உத்தவர் அங்கே கோகுலத்தில் சில நாள் தங்கினாள். நீ சொன்ன சந்தேசங்கள், நீ இந்த கோபஸ்திரீகள்கிட்ட என்னென்ன சொல்லணும், ஒவ்வொருத்தரையும் என்னென்ன சொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கே, அதெல்லாம் ஒவ்வொருத்தையாக பார்த்து உன்கிட்ட கிருஷ்ணர் இந்த சொல்ல சொன்னார்னு நீ சொன்னதெல்லாம் அவர் கோபஸ்திரீகள்கிட்ட சொன்னாள். நீ சொன்ன வார்த்தைகள்லாம் எப்பேற்பட்ட விஞ்ஞான கர்ப்பைங்கிறாள். அதில் நீ ரொம்ப உயர்ந்த தத்துவங்களெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கே. அந்த கோபஸ்திரீகள்கிட்டெல்லாம் உயர்ந்த தத்துவங்கள் அதெல்லாம் எடுத்து அவளுக்கு விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காள் சுவாமி. அதான் அவருடைய மெசேஜு. அதை நீ அந்த கோபஸ்திரீகள்கிட்ட சொல்லுவதற்காக பல நாள் தங்கினாள் அங்கே உத்தவர் கோகுலத்தில். ஏவம் பிராயைஹி, அந்த கோபஸ்திரீகள் துக்கம் தாழாமல் அப்படியே அழுதுன்றிருக்காள். திருப்பி திருப்பி பகவானை நினச்சி நினச்சி அவன் பண்ண லீலைகளை நினச்சி நினச்சி பேத்தின்னு இருக்காள், சொல்லின்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த கோபஸ்திரீகள்கிட்ட என்ன சொன்னாள்? ஏவம் பிராயைஹி விவேஷ வச்சனை ஆகுலா கோபிகாஸ்தாக. அப்பேற்பட்ட அந்த கோபஸ்திரீகள், அழுதுன்னு இருக்கப்பட்ட கோபஸ்திரீகள் இருக்காளே, அவள்கிட்ட துவத் சந்தேஷைஹி, நீ சொல்லி அனுப்பிச்சிருந்த அந்த மெசேஜ் இருக்கே சந்தேஷம், அதை அந்த உத்தவ சுவாமி எடுத்து ஒவ்வொரு கோபஸ்திரீக்கும் எடுத்து சொன்னாள். பிரகிருதி அனயத்து சோத விஜான கர்ப்பை. ஒவ்வொரு மெசேஜ்லேயும் சுவாமி உன்னதமான ஒரு விசேஷ அர்த்தங்கள், விசேஷ ஞானம் பொருந்திய தத்துவங்கள் எடுத்து சொல்லியிருக்காள். அதெல்லாம் எடுத்து உத்தவர் அந்த கோபஸ்திரீகள்கிட்ட எடுத்து சொன்னாலாம். பூயஸ்தாபிஹி முதித மதிபிஹி, அந்த கோபஸ்திரீகள் மறுபடியும் மறுபடியும் நினச்சி நினச்சி அழுதாளாம். முதித்த மதிபிஹி. ஆனால் நீ அவள்கிட்ட சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டுண்டாள். மறுபடியும் நினச்சி நினச்சி உன்னை பார்த்தோன்னே மனசு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. துக்கமான மனசு விலகி அவள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்கள். மனசில் ஒரு திருப்தி ஏற்பட்டுதான். தொன்மயீ பிஹி வதூபிஹி, அவள் உன்னை நினைக்கும் பொழுது ஒன்னா நீயாவே ஆயிட்டாள் அவள். தொன்மயீபி வதூபிஹி, அந்த கோபஸ்திரீகள் உன்னுடைய லீலைகளை நினச்சி நினச்சி நீ உத்தவர் மூலமாக சொல்லி அனுப்பிச்சு அந்த சந்தேகங்களெல்லாம் கேட்டுவிட்டு பூயாக மறுபடியும் தாபிஹி முதித்த மதிபிஹி, மனசு திருப்தியாகி மனசு சந்தோஷமாக இருந்தாலாம். அப்போ ஒன்னாவே ஆயிட்டாளாம் அவள்லாம். தத்தத்வார்த்தா சரசமனயத்து காணிச்சின் வாசராணி. அவள் அப்பொழுது சந்தோஷத்தோடு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிண்டாளாம். நம்ம கிருஷ்ணன் எப்படிலாம் நம்மகிட்ட அன்பாக இருந்திருக்கான்னு சொல்லி நீ பண்ணின லீலைகளெல்லாம் எடுத்து சொல்லி சந்தோஷப்பட்டாளாம். ஏவம் பிராயைஹி விவேஷவச்சனைஹி ஆகுலா கோபிகாஸ்தாக त्वत्सन्देशैः प्रकृतिमनयत्
சோத விஜான கர்ப்பைः பூயஸ்தாபிः முதிதமதிபிः त्वन्मयीभिः वधूभिः तत्तद्वार्ता सरसमनयत् காணிச்சித் வாசராணி. இவ்வாறாக 7வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள். அவள் மனசு கொஞ்சம் தெளிஞ்சுதான். அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், त्वत् प्रोद्गानैः सहितमनिशं सर्वतो गेयकृत्यं त्वद्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः चेष्टाप्रायः त्वदनुकृतयः त्वन्मयं सर्वमेवं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं विस्मयात् உத்தவோயம். அப்போ இந்த கோபஸ்திரீகள் பல நாள் அங்கே உத்தவர் இருந்தவர் இந்த கோபஸ்திரீகளெல்லாம் பார்த்தாள். அவள் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்தாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்ப்பார். அப்போ 14 நாள் ஒவ்வொரு நாளும் அனிஷம் சர்வதா எப்போ பார்த்தாலும் அவள்லாம் கோபஸ்திரீகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாள்னால் வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக பார்த்துட்டு இருந்தாளாம். துவத் புரோத்கானை சகிதம் அனிஷம் சர்வத்தோ கேககிருத்தியம். கேககிருத்தியம்னா ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ்னு அர்த்தம். வீட்டுக்கு வேலைகளெல்லாம் பண்ணுவாளாம் அந்த கோபஸ்திரீகள். மாட்டை அவுத்து விடுறது, தண்ணி காட்டுறது, தயிர் கடையிறது, என்னென்ன வீடெல்லாம் மெழுகிறது, என்ன வேலைகள் உண்டோ, துணியை துவைக்கிறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவாளாம். ஆனால் எந்த வேலை பண்ணாலும் கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லக்கூடிய பாட்டுகள் இருக்கு இல்லையா, அதை பாடிண்டே தான் சொல்லுவாளாம். சகிதம் துவத் புரோத்கானையினாள். சுவாமியினுடைய லீலை, கிருஷ்ணன் பண்ண லீலைகளை பற்றி பாட்டாவே பாடுபாளாம். பாடி பாடி அவனை நினச்சி தங்களுடைய வேலையினால் இருக்கப்பட்ட சிரமமே தெரியாமல் அப்படி பாடிண்டே வேலை செய்வாளாம். துவத் புரோத்கானை சகிதம் அனிஷம் சர்வதோ கேகிருத்தியம் त्वद्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः அவள் என்ன உத்ஸ்வாபலாப்பாக அவள் இப்படி உட்காந்துட்டு எப்படி டே ட்ரீம் பண்ணுறதுன்னு இப்படி யான் நினச்சிட்டு உட்காந்துருப்பா. அப்படி நினைப்புகள்லாம் கூட உன்னையே பற்றி தான் இருக்கும். பாடுவதெல்லாம் கூட தோழிகளோடு சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இப்படி பாடுவாளாம். அந்த கிராமிய பாட்டு அந்த ராகத்தில் பாடுவாள், கிராமிய ராகத்தில். அப்போ சகிதம் துவத்து புரோத்கானை, உன்னை நினச்சி உன்னுடைய புகழை சொல்லி சொல்லி பாடுவாளாம். உன்னை நினச்சி பிரசரதி, ஞாபகமாக உன்னை நினச்சிப்பாள். உத்ஸ்வாலாப்பாக ச சாயேவ, உன்னே தான் நினச்சி அப்படி எண்ணங்களெல்லாம் மயக்கத்தில் இருப்பாளாம். அப்படி சொப்னத்தில் இருக்கிற மாதிரி உன்னை மாதிரியே அவ நடிப்பாளாம். நீ எப்படிலாம் நடப்பையோ, எப்படிலாம் நீ சேஷ்டை பண்ணுவியோ, அதை மாதிரியே பண்ணி நடித்து பார்ப்பாளாம். சேஷ்டை பண்ணுவாளாம். சேஷ்டா பிராய துவதனுகிருத்தம் யா துவன்மயம் சர்வமேவம். சர்வமேவம் துவன்மயம் நாள். எல்லாம் என்ன பண்ணினாலும் ஒன்றாவே ஆயிட்டாள், உண்மயமாகவே இருந்துவிட்டாள் அவள். இதை பார்த்தாள் அந்த உத்தவ சுவாமி. திருஷ்டுவா தத்ர வியமுகத் அதிகம் விஸ்மயாத் உத்தவோயம். விஸ்மயாத்தினாள். உத்தவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாளாம். ஆச்சரியப்பட்டு அவரால் இதை நம்பவே முடியலையாம். இப்படியும் ஒரு பக்தியா, இப்படியும் ஒரு கிருஷ்ணன் மேலே பக்தி பண்ணக்கூடிய பக்தாளான்னு அயம் உத்தவா அதிகம் வியமுகத்தினாள். மயங்கி போயிட்டாளாம் அவர் கிருஷ்ணர். ரொம்ப அப்படியே ஸ்டண்ட். என்ன இப்பேற்பட்ட ஒரு பக்தி கூட இருக்குமான்னு நினச்சி ஆச்சரியப்பட்டாளாம் உத்தவ சுவாமி. திருஷ்டுவா தத்ர வியமுகத் அதிகம் விஸ்மயாத் உத்தவோயம். விஸ்மயாத்துனாள், ஒண்டர் ஸ்ட்ரக். உத்தவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்பேற்பட்ட ஒரு பக்தியான்னுட்டு. இவா பண்ணுறத பார்த்து, ஏன்னா தினசரி வேலையை செஞ்சுட்டே இருக்காள், கிருஷ்ணனை பற்றி பாடிண்டே. அவள் ஒருத்தருக்கு கூடி பேசிக்கிறாள், கிருஷ்ணனை பற்றி பாடிண்டே. இப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிப்போன்னு படுத்துட்டு கண்ணை மூடின்னு இருக்கிற மாதிரி கண்ணை வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காள். நினைப்பெல்லாம் கிருஷ்ணன் மேலேயே இருக்குது. தூங்குறதை கூட கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்காள். இப்படி கிருஷ்ணமயமாகவே இருந்துருக்கப்பட்ட அந்த கோபஸ்திரீகளுடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாள் அந்த உத்தவ சுவாமிங்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். துவத் புரோத்கானை சகித மனிஷம்
सर्वतो गेयकृत्यं त्वद्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः चेष्टाप्रायः त्वदनुकृतवयः त्वन्मयं सर्वमेवं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं விஸ்மயாத் உத்தவோயம். பேர்பட்ட அழகான 8வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீமன் கிம் த்வம் பித்ருஜனகிருதே பிரேஷிதோ நிர்தயேன. ஸ்ரீமன் கிம் த்வம் பித்ருஜனகிருதே பிரேஷிதோ நிர்தயேன. ஸ்ரீமன் கிம் த்வம் பித்ருஜனகிருதே प्रेषितो निर्दयेन. क्वासौ कान्तो नगरसुदृशां हाहरे नाथपायाः. क्वासौ कान्तो नगरसुदृशां हाहरे नाथपायाः. क्वासौ कान्तो नगरसुदृशां हाहरे नाथपायाः. आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम्. आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम्. आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम्. उन्मादानाम् कुहकवचसाम् विस्मरेत् कान्तकावा. उन्मादानाम् कुहकवचसाम् विस्मरेत् कान्तकावा. उन्मादानां कुहकवचसां विस्मरेत् कान्तकावा. रासक्रीडा लुलितललितं विश्लथत् केशपाशं. रासक्रीडा लुलितललितं विश्लथत् केशपाशं. रासक्रीडा लुलितललितं विश्लथत् केशपाशं. मन्दोद्भिन्न श्रमजलकणं लोभनीयं त्वदङ्गं. मन्दोद्भिन्न श्रमजलकणं लोभनीयं त्वदङ्गं. मन्दोद्भिन्न श्रमजलकणं लोभनीयं त्वदङ्गं. कारुण्याब्धे सकृदपि समालिङ्गितुं दर्शयेति. कारुण्याब्धे सकृदपि समालिङ्गितुं दर्शयेति. कारुण्याब्धे सकृदपि समालिङ्गितुं दर्शयेति. प्रेमोन्मादात् भुवनमदन त्वत्प्रियाः त्वां विलेपुः. प्रेमोन्मादात् भुवनमदन त्वत्प्रियास्त्वां विलेपुः. प्रेमोन्मादात् भुवनमदन त्वत्प्रियास्त्वां विलेपुः. एवं प्रायैः विवशवचनैः आकुला गोपिकास्ताः. एवं प्रायैः विवशवचनैः आकुला गोपिकास्ताः. एवं प्रायैर्विवशवचनैराकुला गोपिकास्ताः. त्वत्सन्देशैः प्रकृतिमनयत् सोऽथ विज्ञानगर्भैः. त्वत्सन्देशैः प्रकृतिमनयत् सोऽथ विज्ञानगर्भैः. त्वत्सन्देशैः प्रकृतिम् अनयत् सोऽथ विज्ञानगर्भैः. भूयस्ताभिः मुदितमतिभिः त्वन्मयीभिः वधूभिः. भूयस्ताभिः मुदितमतिभिः त्वन्मयीभिः वधूभिः. भूयस्ताभिः मुदितमतिभिः त्वन्मयीभिः वधूभिः. तत्तद्वार्ता सरसमनयत् कानिचित् वासराणि. तत्तद्वार्ता सरसम् अनयत् कानिचित् वासराणि. तत्तद्वार्ता सरसमनयत् कानिचित् वासराणि. त्वत्प्रोद्गानैः सहितमनिशं सर्वतो गेहकृत्यं. त्वत्प्रोद्गानैः
சகிதம் அனிஷம் சர்வதோ கேஹ கிருத்யம் त्वत्प्रोद्गानै सहितमनिशं सर्वतो गेहकृत्यं त्वद्वार्तैव प्रसरति मितः सैव चोत्स्वापलापाः त्वद्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः त्वद्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः चेष्टाः प्रायस्त्वदनु कृतयः त्वन्मयं सर्वमेवं चेष्टाः प्रायस्त्वदनु कृतयः त्वन्मयं सर्वमेवं चेष्टाः प्रायस्त्वदनु कृतयः त्वन्मयं सर्वमेवं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं विस्मयात् उद्धवोऽयं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं विस्मयात् उद्धवोऽयं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं विस्मयात् उद्धवोऽयं ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றாள், ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் பிரவீதி त्वं किं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियेव इत्याद्येव प्रवदति सखी त्वत्प्रियो निर्जने माम् इत्थं वादैः अरमयदयं त्वत्प्रियाम् उत्पलाक्षीम्. உத்தவ சுவாமி அங்கே கோபஸ்திரீகள்லாம் பார்த்தோன்னே விசேஷமாக கிருஷ்ணர் ராதைக்காக சொல்லி அனுப்பிச்சிருக்காள். நீ ராதையை போய் பார்த்துட்டு, ராதேன்னு ஒரு கோபஸ்திரீ இருப்பாள், அவள்கிட்ட எனக்கு எல்லாரையும் காட்டிலும் அதிகமான பிரேமம் உண்டு, அந்த ராதா இருக்காளே அவள்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காள். அப்போ உத்தவ சுவாமி அவள்கிட்ட போய் என்ன சொன்னாள்ங்கிறத இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் பிரவீதி. ஹே சகே, ஹே உத்தவா, சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்காள். கிருஷ்ணர் உத்தவங்கிட்ட சொன்னாலாம், ஹே உத்தவா, ஹே சகே, நீ என்ன சரிமா பண்ணணும், இதம் பிரியதமம்மே ராதாயாக, இந்த கிருஷ்ணன் இருக்கானே அவன் ராதைக்கு ரொம்பவும் பிரியத்தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, எல்லாரு மேலேயும் காட்டிலும் அதிகமாக ஃபேவரேட். ராதாவினுடைய இன்னும் ராதாக்கு தான் அதிகமாக பிடிச்சவன். ராதாயாக பிரியத்தமம், ரொம்ப அதிகமாக யார் ராதைக்கு யார் மேலே பிரியம்னா என் மேலே தாண்டா அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். மத்பிரியா பிரவீதி ஏவம், என்னுடைய ராதை இருக்காளே அவள் இவ்வாறாக சொல்லுவள்பான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கார் கிருஷ்ணன். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஏ ஃப்ரெண்டே, என்ன இப்படி நீ மௌனமாக இருக்க, என்னுடைய பிரிய ராதை இருக்காளே அவளும் சில சமயம் கர்வமானா இப்படி தான் மௌனமாக இருப்பள், அவள் மாதிரி நீ இப்போ மௌனமாக இருக்கியே, இப்படிலாம் கிருஷ்ணர் என்கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிறாள். ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் பிரவீதி துவம் கிம் மௌனம் கலயசி சகே மானினி மத்பிரியேவ. ஹே ராதே, கிருஷ்ணர் என்கிட்ட என்னென்னலாமா சொல்லுவார், எனக்கு ரொம்ப அதிகமாக பிரியமுள்ளவள் ராதே, அது மாத்திரமில்லை அவள் சில சமயம் ரொம்ப கர்வம் அடைஞ்சாக என்னோட பேச மாட்டாள், அப்படி நீயும் பேசாமல் இருக்கியேப்பான்னு சொல்லுவார் என்கிட்ட. இத்தியாத்யேவ பிரவததி சகி त्वत्प्रियो निर्जने மாம். யாரும் இல்லாத சமயத்தில் கிருஷ்ணர் என்கிட்ட உட்கார்ந்துட்டு இப்படியெல்லாம் பேசுவார்மான்னு சொன்னாள். என்ன உத்தவ சுவாமி இவ்வாறாகலாம் அந்த ராதைகிட்ட போய் சொன்னாலாம். இத்தம் வாதைஹி அரமயதயம் त्वत्प्रियाम् உத்பலாக்ஷீம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன் ரொம்பவும் சகியான பிரியையான உன்னுடைய காந்தையான அந்த ராதா கிட்ட போய் சொன்னாள் உத்தவ சுவாமி. சுவாமி என்கிட்ட ஏகாந்தத்தில் நிர்ஜனே ஒத்துரும் இல்லாத சமயத்தில் இவ்வாறெல்லாம் சொல்லுவர். ஹே உத்தவா, நீ ஏன் இப்படி மௌனமாக இருக்க, என்னுடைய பிரிய சகையான தோழியான ராதை இருக்காளே என் மேலே ரொம்ப பிரேமையை வச்சிருக்கப்பட்டவள் சொல்லுவர். அவள் மாதிரியே சில சமயம் அவள் கர்வத்தில் பேசாமல் இருக்கிற மாதிரியே நீ இருக்கியேன்னு சொல்லுவார்.
என்றெல்லாம் அவர் சொன்ன சொற்களை எல்லாம் எடுத்து ராதைகிட்ட எடுத்து சொன்னாங்கிற 9வது ஸ்லோகம். ராதாயாமே பிரியதமம் இதம் மத்பிரியே இவம் பிரவீதி துவம் கிம் மௌனம் கலயசி சகே மானினி மத்பிரியேவ இத்யாத்யேவ பிரவததி சகி துவத்பிரியோ நிர்ஜனே மாம். உன்னுடைய நாயகனான அந்த கிருஷ்ணன் இவ்வாறெல்லாம் என்கிட்ட சொல்லுவண்டின்னு சொல்லி ராதா கிட்ட சொன்னாலாம். இத்தம் வாதைஹி அரமயத்து, இவ்வாறாக சொல்லி அந்த ராதையை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாலாம் உத்தவ சுவாமி. துவத் பிரியாம் உத்பலாட்சியும், அவர் எப்பேற்பட்டவள், உத்பலாட்சியும் ரொம்ப அழகான தாமரை பூ போன்ற கண்களை படைச்சவள், இதழ்கள் மாதிரி கண்கள், அவள்கிட்ட போய் சொன்னாள்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் சொல்கிறாள் சுவாமி என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சிருக்காள். உத்தவர் சொல்கிறாள், ஏஷ்யாமித்ராக் அனுபகமனம் கேவலம் காரியபாராத் விஸ்லேஷேபி ஸ்மரண திருடதா சம்பவான் மாஸ்து கேதா பிரம்மானந்தே மிலதி நச்சிராத் சங்கமோ வா வியோகா துல்யோ வஸ்யாதிதி தவ கிரா சுகரோன் நவ்யதாத்தாக. சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்காளாம் உத்தவர்கிட்ட. ஏஷ்யாமி திராக்கு நாள், சீக்கிரமாக நான் வந்துடுவேன், கோகுலத்துக்கு வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காள். ஏன் தெரியுமா நான் வராமல் மதுரையிலேயே இருக்கேன், அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் ஒர்க், இந்த ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிறாள். அனுபகமனம் கேவலம் காரியபாராத்து, காரியபாரம் ஜாஸ்தி இருக்குது. சில சமயம் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் பார்த்துருக்கலாம் நீங்கள், இந்த டெலிஃபோனெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சுருப்பேன். என்ன வச்சுருப்பேன்னா, ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் யுவர் கால் நவ் பிகாஸ் எய்தர் ஐ எம் ஆன் தி அதர் லைன் ஆர் ஐ எம் பிஸி வித் சம்திங் இந்த மீட்டிங் எதான் சொல்லுவேன். அது ஒன்லி இவன் வேற எங்கேயோ அக்கேஷனில் போயிருப்பேன், ஆனால் அது பாட்டு கத்தின்னு இருக்கு சொல்லிட்டு இருக்கும். அப்படி சொல்லலை சுவாமி இவளுக்கு பிரியமாக இருக்கணுங்கிறதுக்காக அனுபகமனம் கேவலம் காரியபாராதி, எனக்கு பல காரியங்கள் இருக்குது, துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அவதாரம் பண்ணி கம்சனை வதம் பண்ணியிருக்கேன், இன்னும் பல துஷ்டாள் இருக்காள், அவளெல்லாம் இன்னும் வதம் பண்ணுறதுக்கு எனக்கு காரியம் இருக்குது, இன்னும் மகாபாரத போருக்கு இன்னும் என்னென்னமோ காரியம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் இப்போ வர முடியல, காரியபாரம் இருக்குது, அதனால் வேணா கண்டிப்பாக நான் வரேன், ஐ ஷில் கம் சூன். திராக்கு அகம் ஏஷ்யாமி, ஏஷ்யாமி திராக் அனுபகமனம் கேவலம் காரியபாராத் விஸ்லேஷேபி ஸ்மரண திருடதா சம்பவான் மாஸ்து கேதா. என்னை நினச்சி நினச்சி நீங்கள் உருகிறவாள், ஸ்மரண திருடதா சம்பவாத்து, நீங்கள் என்னை நினச்சி நினச்சி ரொம்ப பிரேமையை வச்சு வச்சு என்னை ரொம்ப ஆழ்ந்த பிரேமையோடு இருக்கப்பட்டவாள் நீங்கள். அதனால் நீங்கள் என்னகிட்டேருந்து விரிவு இருந்தால் கூட அதை பொறுத்துக்க முடியும், அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் மா கேதா அஸ்து, வருத்தப்பட வேண்டாம். விஸ்லேஷேபி ஸ்மரண திருடதா சம்பவான் மாஸ்து கேதா, என் மேலே உங்கள்கிட்ட இருக்கப்பட்ட பிரேமையினுடைய ஆழ்ந்த பிரேமை இருப்பதனால என்னுடைய பிரிவை நீங்கள் தாங்கிக்கக்கூடிய சக்தி உண்டு உங்களுக்கு, அதனால் நீங்கள் துக்கப்பட வேண்டாம்னு சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்காள். பிரம்மானந்தே மிலதி நச்சிராத் சங்கமோ வா வியோகா. பிரம்மானந்தத்தை எட்டி பிடிச்சாச்சு நீங்கள்லாம், சீக்கிரமாகவே நீங்கள் பிரம்மானந்தத்தில் இருக்க போறேள். அப்பொழுது பிரிவு சேர்ப்பு என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. பிரம்மானந்தத்தை அடைஞ்சவாளுக்கு இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் தெரியாத ஒரு நிலை ஏற்படும், அந்த நிலைக்கு நீங்கள் சீக்கிரம் வரப்போறேள். பிரம்மானந்தே மிலதி நச்சிராத் சங்கமோ வா வியோகா. சங்கமம் வியோகம், பிரிவு சேர்ப்பு என்ற ரெண்டும் உங்களுக்கு இல்லாத ஒரு நிலை வரப்போகிறது, பிரம்மானந்த நிலை, அது சீக்கிரமாகவே வரப்போகிறது. அப்பொழுது நீங்கள் வருத்தமே படாமல் எப்பொழுதும் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை வரும் நாள். பிரம்மானந்தே மிலதி நச்சிராத்து, நச்சிராத்னா சீக்கிரமாவேன்னு அர்த்தம். சங்கமோ வா வியோகா துல்யோ வஹா சியாத்து இதி தவகிரா. ரெண்டுமே ஒன்றா தான் நீங்கள் நினைக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காள் தவகிரா. அவ்வாறாக கிருஷ்ணர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் என்று சொல்லி
சோகரோன் நிர்வியதாத்தாக. இவ்வாறாக உத்தவர் சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி அவள் மனசில் இருக்கப்பட்ட துக்கங்களெல்லாம் விலக்கினாளாம். அதை சொல்கிறாள் இந்த 10வது ஸ்லோகத்தில். ஏஷ்யாமிந்திரா அனுபகமனம் கேவலம் காரியபாராத் விஸ்லேஷேபி ஸ்மரண திருடதா சம்பவான் மாஸ்து கேதா பிரம்மானந்தே மிலதி நச்சிராத் சங்கமோ வா வியோகः துல்யோ வஸ்யாத் இதி தவ கிரா சோகரோன் நிர்வியதார்த்தாக. இவ்வாறாக துக்கத்தை விளக்கினார் சுவாமி உத்தவருடைய சந்தேசத்தினாலன்னு சொன்னாள். 11வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி ஆச்சரியப்படுறாள். இப்படி ஒரு கோபஸ்திரீகள் வச்சிருந்த அந்த பக்திக்கு ஈடு உண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை தவிர வேற ஏதானும் சாஸ்திரம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் தேவையா, இதுக்கு ஈடு உண்டா, இதுக்கு நேர துல்லியமாக இருக்குமாங்கிறதாக ஆச்சரியப்படுறாள் 11வது ஸ்லோகத்தில். ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா ந ஸ்ருதா வா கிம் சாஸ்திரௌகைः கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து இத்யானந்தாகுலமுபகதம் கோகுலாத் உத்தவம் தம் திருஷ்ட்வா ஹிருஷ்டோ குருபுரபதே பாஹிமாம் ஆமயோகாத். அந்த உத்தவ சுவாமி பல நாட்கள் கோகுலத்தில் இருந்து இவாள் பக்தியெல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வந்து சேர்ந்தாள் மதுரைக்கு. ஆனால் என்னமா வந்து சேர்ந்தாள் நாள், ஆச்சரியப்பட்டுட்டே வந்து சேர்ந்தாளாம். என்ன ஆச்சரியம்னாள், ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவா. இந்த கோபஸ்திரீகள் பரமாத்மா கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த பக்தி மாதிரி இந்த பல லோகங்கள், எந்த லோகங்களில் போனாலும் சகல புவனே, லோகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது நாள், 3 லோகங்கள்லையும் தேடினாலும் கிடைக்காதாம். நேக்ஷிதா பார்க்கவே முடியாது நாள், நஸ்ருதா கேட்கவும் முடியாது நாள், கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லையாம். இவா வச்சிருந்த பக்தி மாதிரி 3 லோகத்திலையும் நாள். கிம் சாஸ்திரௌகை, கேவலம் சாஸ்திரத்தை படித்து படித்து அதனால என்ன பலன், அதுக்கு ஈடா, இந்த பக்திக்கு ஈடாகுமா. கிமிக தபசா, ஆயிரக்கணக்கான வருஷங்களில் ஒத்த காலில் நின்றுண்டு ஹிமாலய மேலையில் தபஸ் பண்ணது மாத்திரம் போருமா, அதுக்கு இந்த கோபஸ்திரீகளுடைய பக்திக்கு ஈடாகுமா. கோபிகாபியோ நமோஸ்து, அப்பேற்பட்ட பக்திக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி, பக்தினா என்னங்கிறத சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கப்பட்ட அந்த கோபிகைகள் இருக்காளே, அவளுக்கு நமஸ்காரம் நாள் உத்தவ சுவாமி. இது ஆனந்தா குலம் உபகதம். இவ்வாறாக ஆனந்தத்தில் மக்னாய் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டுண்டே கோகுலாத் உத்தவம் தம், கோகுலத்தை விட்டுவிட்டு ரதத்தில் ஏறி மதுரைக்கு வந்து சேர்ந்தாள். திருஷ்ட்வா ஹிருஷ்டா குரு புரபதே பாஹிமாம் ஆமயோகாத்து. ஏ குருவாயிரப்பா, இப்படி அவர் திரும்பி கோகுலத்தை பார்த்துட்டு மதுரைக்கு வந்து சேர்ந்தாளாமே அந்த உத்தவ சுவாமி. அப்பேற்பட்ட ஏ குருவாயிரப்பா, நீ என்னை காப்பாற்றணும். ஆமயோகாத்து பாஹி, எங்கள் மேலே இருக்கப்பட்ட வியாதிகள்லாம் போய் நல்லா சுஸ்தம் பண்ணி ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை பாஹி காப்பாற்றணும். ஏ குரு புரபதே, குருவாயிரப்பான்னு சொல்லக்கூடிய 11வது ஸ்லோகம். ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதா வா கிம் சாஸ்திரௌகைः கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து இத்யானந்தாகுலமுபகதம் கோகுலாத் உத்தவம் தம் திருஷ்ட்வா ஹிருஷ்டோ குருபுரபதே பாஹிமாம் ஆமயோகாத். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் ப்ரவீதி. ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் ப்ரவீதி. ராதாயாமே பிரியதமமிதம் மத்பிரியைவம் ப்ரவீதி. त्वं किं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियेव. त्वं किं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियेव. त्वं किं मौनं कलयसि सखे मानिनी
மத்ப்ரியேவ இத்யாத்யேவ பிரவததி சகி त्वत्प्रियो निर्जने माम् इत्याद्येव प्रवदति सखि त्वत्प्रियो निर्जने माम् इत्याद्येव प्रवदति सखि त्वत्प्रियो निर्जने माम् इत्थं वादैः अरमयदयम् त्वत्प्रियाम् उत्पलाक्षीम् इत्थं वादैः अरमयदयम् त्वत्प्रियाम् उत्पलाक्षीम् इत्थं वादैः अरमयदयम् त्वत्प्रियाम् उत्पलाक्षीम् एष्यामिद्राग् अनुपगमनम् केवलं कार्यभारात् एष्यामिद्राग् अनुपगमनम् केवलं कार्यभारात् एष्यामिद्रागनुपगमनम् केवलं कार्यभारात् विश्लेषेऽपि स्मरणदृढता सम्भवान् मास्तु खेदः विश्लेषेऽपि स्मरणदृढता सम्भवान् मास्तु खेदः विश्लेषेऽपि स्मरणदृढता सम्भवान् मास्तु खेदः ब्रह्मानन्दे मिलति न चिरात् संगमो वा वियोगः ब्रह्मानन्दे मिलति न चिरात् संगमो वा वियोगः ब्रह्मानन्दे मिलति न चिरात् संगमो वा वियोगः तुल्यो वः स्यादिति तव गिरा सोकरोन् निर्व्यथास्ताः तुल्यो वः स्यादिति तव गिरा सोकरोन् निर्व्यथास्ताः तुल्यो वः स्यादिति तव गिरा सोकरोन् निर्व्यथास्ताः एवं भक्तिः सकलभुवने नेक्षिता न श्रुता वा एवं भक्तिः सकलभुवने नेक्षिता न श्रुता वा एवं भक्तिः सकलभुवने निक्षिता न श्रुता वा किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोऽस्तु किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोऽस्तु किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोऽस्तु इत्यानन्दाकुलमुपगतं गोकुलाद् उद्धवं तम् इत्यानन्दाकुलमुपगतं गोकुलाद् उद्धवं तम् इत्यानन्दाकुलमुपगतं गोकुलाद् उद्धवं तम् दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि माम् आमयौघात् दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि माम् आमयौघात् दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि माम् आमयौघात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये உத்தவதூத்யவர்ணனம் நாம ஷட்சப்ததிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உத்தவதூத்யவர்ணனம் நாம ஷட்சப்ததிதமம் தசகம். गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैरहोभिः सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्या गृहीत्वा पुत्रं नष्टं यमनिलयनाद् आहृतं दक्षिणार्थं दत्वा तस्मै निजपुरमगा नादयन् पाञ्चजन्यं स्मृत्वा स्मृत्वा पशुपसुदृशः प्रेमभारप्रणुन्नाः कारुण्येन त्वमपि विवशः प्रागिणोरुद्धवं तम् किञ्चामुष्मै परमसुहृदे भक्तवर्याय तासां भक्त्युद्रेकं सकलभुवने दुर्लभं
दर्शयिष्यन् त्वन्माहात्म्यप्रतिमपिशुनं गोकुलं प्राप्य सायं त्वद्वार्ताभिः बहुसरमयामास नन्दं यशोदाम् प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किताः पङ्कजाक्ष्यः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्याः समीयुः दृष्ट्वा चैनं त्वदुपमलसद् वेशभूषाभिरामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितानि उच्चकैस्तानि तानि रुद्धालापाः कथमपि पुनर्गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरभिधाम् अप्यलं विस्मरन्त्यः श्रीमन् किं त्वं पितृजनकृते प्रेषितो निर्दयेन क्वासौ कान्तो नगरसुदृशां हा हरे नाथ पायाः आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम् उन्मादानां कुहकवचसां विस्मरेत् कान्तका वा रासक्रीडा लुलितललितं विश्लथत् केशपाशं मन्दोद्भिन्नश्रमजलकणं लोभनीयं त्वदङ्गं कारुण्याब्धे सकृदपि समालिङ्गितुं दर्शयेति प्रेमोन्मादात् भुवनमदन त्वत्प्रिया स्वां विलेपुः एवं प्रायैः विवशवचनैः आकुला गोपिकास्ताः त्वत्सन्देशैः प्रकृतिमनयत् शोधविज्ञानगर्भैः भूयस्ताभिः मुदितमतिभिः त्वन्मयीभिः वधूभिः तत्तद्वार्ता सरसमनयत् कानिचिद् वासराणि त्वत्प्रोद्गानै सहितमनिशं सर्वतो गेयकृत्यं त्वद्वार्तैव प्रसरति मितः सैव चोत्स्वापलापाः चेष्टाः प्रायस्त्वदनुकृतयः त्वन्मयं सर्वमेवं दृष्ट्वा तत्र व्यमुहदधिकं विस्मयात् उद्धवोऽयं राधाया मे प्रियतममिदं मत्प्रियैवं ब्रवीति त्वं किं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियेव इत्याद्येव प्रवदति सखी त्वत्प्रियो निर्जने माम् इत्थं वादैः अरमयदयं त्वत्प्रियामुत्पलाक्षीम् एष्यामिद्राक् अनुपगमनं केवलं कार्यभारात् विश्लेषेऽपि स्मरणदृढता सम्भवान् मास्तु खेदः ब्रह्मानन्दे मिलति न चिरात् सङ्गमो वा वियोगः तुल्यो वस्याद् इति तव गिरा शोकरोन् निर्व्यतास्ताः एवं भक्तिः सकलभुवने नेक्षिता न श्रुता वा किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोऽस्तु इत्यानन्दाकुलमुपगतं गोकुलादुद्धवं तं दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि माम् आमयौघात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये उद्धवदूत्यवर्णनं नाम षट्सप्ततितमं दशकम् ஸ்ரீஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். இனி சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः
ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।